சுல்தானே சுல்தானே வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ஐயோ பல வருஷமா ஆகி போச்சுங்க. நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. யாருங்க? நம்ம பையனுங்களா? நம்ம பையன் ஏங்க என் பையங்க நம்ம பையன்றீங்க என்னங்க சொல்றீங்க? சொந்த ரத்தங்க ஏன் ரத்தங்க முகத்தோட பாருங்க அப்படியே ஒரே மாதிரி உரிச்சு வச்சிருப்பேன் அப்பா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலைங்க. அம்மா மாதிரி கொஞ்சம் அம்மா மாதிரி இருக்கு மற்றபடி வரல கொஞ்சம் உயரமா இருப்பேன் என்னோட. அப்படிங்களா? அப்புறம் தம்பி இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? என்ன வேலை பாக்குறீங்க? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? ஏன் பொண்ணுன்னு கொடுக்க போறீங்களா? என்ன பேசுறேன்? அதை விட மோசமான பேசுங்க இல்லை எங்களுக்கு பேசி காட்டுறான். ஓ பெருசு டீ குடிக்க வந்தா டீ குடிக்கிற வேலை கிளம்பிட்டே இருக்கேன். அதோட தம்பி என்ன பண்றீங்க? தம்பி என்ன வேலைக்கு போறீங்க? இல்ல எனக்கு தெரியலையா, சொந்தக்காரங்க வந்தாலே எப்ப பாரு பையன் என்ன வேலை வாங்குறியான், பையன் எவ்வளவு சம்பளம் வாங்குறியான், இப்படிதான் பேசுவீங்களா? எப்படி அதான் முன்னாடி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் நம்ம பையன் இன்னும் அதோட மோசமான பேசுவேன் மரியாதைக்காக பேச சொன்னேன். அப்புறம் வந்த விஷயம் இருக்கட்டும். இல்லை டீ குடிக்க தான் வந்திருக்கேன் ஃபார்மாலிட்டி கேட்பேன் பால் இல்லைன்னு சொல்லிடு சரியா லூசு பையன். பொண்ணு நல்லா இருக்கு பொண்ணு சூப்பரா இருக்குப்பா. முட்டு கொடுக்குறேன். அப்புறம் யார் நம்ம பொண்ணுங்களா? ஏன் பொண்ணுங்க? உங்க பார்க்க உங்களை மாதிரி இல்லைங்க பார்க்குறது பொண்டாட்டி ஜாட வேணை பார்த்தேன் பார்த்தா தெரியும். அப்புறம் அது நம்ம கையில் கொடுத்துருக்கீங்க. நமக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு நல்லா பெரிய இடத்துல பேசி கல்யாணம் பண்ணி முடிச்சு விட்டேன். சரி சொந்த விட்டு போகக்கூடாதுன்ட்டு நம்ம பயலுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். நீங்கள் என்னடான்னா மகனே பேசுறத பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா ஒண்ணு நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிடலாம். மன்னிச்சிருங்க மாமா. மாமா தெரியாம பேசிட்டேன் மாமா. எங்க அப்பா ஒரு லூஸ் பையன் மாமா. அவன் பேசிட்டு நான் தெரியாம பேசிட்டேன் மாமா. நல்லா இருக்கு பொண்ணு பேசி முடிச்சுக்கலாம் எதா இருந்தாலும். சம்மதியா? இப்போ பால் இருக்குமா? பால் அடியா கோதாவரி சம்மந்தி ஒரு டீயை போட்டோம் எல்லாம் இருக்குங்க பால் ஜூஸ் தயிர் எல்லாம் இருக்கு. என்னைக்கு பேசி முடிச்சுக்கலாம். ஐயா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. சொல்றேன் வந்து எதுவும் மனசுல வச்சிருக்கேன். ஏய் கால் அனுக்கடா. தெரியாம பேசிட்டேன் மாமா. சரிங்க இருக்கட்டும் மாப்பிள்ள. பொண்ணு பேசி முடிச்சலாம் நம்ம எதா இருந்தாலும். அப்புறம் இப்போ சொல்லுங்க எங்க வேலைக்கு போறேன்னு சொல்லுங்க. ஏய் எந்திரா ஜூஸ் வாங்க போடா. சரி சம்மந்தி பேசி முடிச்சிடலாம். போயிட்டு வாங்க அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வரோம்.